வணக்கம். வாழ்க நலமுடன். நம்ம எல்லாரும் தை 1 அன்றைக்கு பொங்கல் பண்டிகைய ரொம்ப சிறப்பா கொண்டாடுறோம். அன்றைக்கு உழவுக்கு உயிர் கொடுக்கும் சூரியனுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமா பொங்கலிட்டு படைக்கிறோம், வணங்குறோம். அன்றைய நாள அறுவடை திருநாள் அப்படின்னு சொல்றோம். நம்ம தமிழர்கள் தை 1 சிறப்பான ஒரு நாளா கொண்டாடுறோம். அன்றைய நாள இந்தியா முழுமைக்கும் மகர சங்கராந்தி அப்படின்ற பேர்ல கொண்டாடுறாங்க. அது ஏன்? அவங்க எல்லாரும் தமிழர்கள் இல்லையே! அதே தை 1 அன்னைக்கு ஏன் இந்தியா முழுமைக்கும் அத ஒரு சிறப்பான நாளாக கொண்டாடணும்? அப்ப ஏதோ ஒரு பொதுவான உண்மை அதுல இருக்கணும் இல்லைங்களா? இப்ப தமிழ் மாதங்கள் மொத்தம் 12. சித்திரை ஆரம்பித்து பங்குனி வரை இருக்கக்கூடிய தமிழ் மாதங்கள் 12. இந்த தமிழ் மாதங்கள் எத வச்சு கட்டான்னைக்கு பசருக்கு அப்படின்னாக்கா, சூரியனுடைய ஒவ்வொரு ராசி தேர்வு இருக்கு இல்லைங்களா? மேஷ ராசியிலேருந்து அவர் மீன ராசி வரைக்கும் போற ஒவ்வொரு ராசி பெயர்ல தான் நம்ம ஒவ்வொரு தமிழ் மாதமா வரையறுத்து வச்சிருக்கிறோம். இப்போ உதாரணத்துக்கு ராசி கட்டத்துல காலபுருஷனின் முதல் ராசியான மேஷ ராசிக்கு சூரியன் பெயர்வது தான் நுழைவதை தான் நம்ம சித்திரை 1 அப்படின்னு கொண்டாடுறோம். அந்த சித்திரையிலேருந்து தான் தமிழ் மாதம் தொடங்குது. அந்த மேஷ ராசியில சூரியன் வரும்போது சூரியன் உச்சம் அப்படின்ற நிலையை அடையிறாரு ஜாதக ரீதியா. அதே போல அவர் அந்த பெயர்ச்சி ஒரு ஒரு வீடா கடந்து வரும்போது சிம்மத்துக்கு வரும்போது ஆட்சி அப்படின்ற ஒரு நிலையை அடையிறாரு. இது 2ம் சூரியனுக்கு வலுவான இடங்களா சொல்லப்பட்டிருக்கு. இந்த மேஷ ராசியில நுழையக்கூடிய சித்திரை 1 நம்ம கொண்டாடுறோம். சித்திரை திருநாள்னு கொண்டாடுறோம். ஆனா அன்னைக்கு பொங்கல் பண்டிகை கொண்டாடுறதில்ல. சூரியனுக்கு நன்றி தெரிவிக்கிற ஒரு நாளா சித்திரை 1 நம்ம கொண்டாடுறது இல்ல. அதேபோல சூரியனுடைய ஆட்சி வீடு அங்கேயும் அவர் பலமாக இருக்கிறதா கருதப்படுகிற சிம்மத்திலையும் அவரு இருக்கும்போது நம்ம பொங்கல் பண்டிகை கொண்டாடுறதில்ல. ஆனா தனுசிலிருந்து மகர வீட்டுக்கு அவர் பெயர்ச்சியாகும் பொழுது, அதுவும் பகை வீடான சனியின் வீட்டுக்கு மகரத்திற்கு அவர் பெயர்ச்சியாகிறனால, நம்ம எல்லாரும் தை 1 அப்படின்னு சிறப்பா பொங்கல் வச்சு வழிபட்டு கொண்டாடுறோம். இதுக்கு என்ன காரணம்? அதே நேரத்துல இந்தியா முழுமைக்கு அந்த நாள மகர சங்கராந்தி அப்படின்னு கொண்டாடுறதுக்கான காரணம் என்ன? அத இப்ப நம்ம கொஞ்சம் அறிவியல் ரீதியாக பார்க்கலாம். இப்ப நம்மளுடைய பூமி ஒரு கற்பனை கோடா 2 பாதியா பிரிக்கணும்னா, நடுவுல ஒரு கற்பனை கோட்ட போட்டோம்னா, அதான் பூமத்திய ரேகை அப்படின்னு சொல்லுவோம். அந்த பூமத்திய ரேகைக்கு ஒரு 23.5 டிகிரி மேல வடக்கு நோக்கி இன்னொரு கோட கற்பனையா நம்ம வரைஞ்சோம் அப்படின்னா, அத தான் நம்ம கடக ரேகைன்னு சொல்றோம். அதேபோல அந்த பூமத்திய ரேகைக்கு ஒரு 23.5 டிகிரி கீழ தெற்கு பக்கமா இன்னொரு கற்பனை கோட நம்ம வரைஞ்சோம் அப்படின்னா, அதுதான் மகர ரேகைன்னு சொல்லப்படுது. இப்ப இந்த ரேகை ரொம்ப முக்கியமா நம்ம சூரியனுடைய சுற்றுவட்ட பாதையில சூரியனுடைய நகர்வுக்கு ரொம்ப மிக முக்கியமா பார்க்கப்படுது. எப்படி அப்படின்னாக்கா, இப்போ பூமி சூரியனை சுத்தி வருது இல்லைங்களா? இப்ப அந்த சுழற்சியின் போது அது சாய்ந்த கோணத்துல தான் சுத்தி வருது. பூமி ஒரு நேரா இப்படி சுத்தல, லேசா சாய்ஞ்சு தான் சுத்துது. அந்த மாரி சாய்ந்து சுத்துவதனாலயும், பூமி சூரியன வட்ட வடிவில சுத்தாம, கோழி முட்டை வடிவத்தில சுத்துறதுனாலயும், அந்த சுற்றுப்பாதையும் லேசா சாய்ஞ்ச நிலையில இருக்கிறதுனாலயும், நமக்கு பருவ காலங்கள் மாறி மாறி வரதுக்கு காரணம் அதுதான். அதனால தான் நமக்கு பயிர் பச்சையெல்லாம் இங்க உண்டாகுது. நமக்கு பருவ காலங்களும், குளிர்காலம், மழைக்காலம், வெயில் காலம் என்று எல்லாம் மாறி மாறி வரதுக்கான காரணம் அதுதான். இப்போ அந்த சூரியனுடைய அந்த சுற்று வட்டம் இருக்கு இல்லைங்களா? அந்த 12 மாதங்களும் சுத்தி வர்றது. அத 2 பாதியா பிரிக்கிறாங்க. ஒண்ணு உத்தராயண காலகட்டம், இன்னொன்னு தட்சிணாயன காலகட்டம் அப்படின்னு 2 பகுதியா 2 6, 6 மாதமா பிரிக்கிறாங்க. இதுல அந்த உத்தராயண காலகட்டம் ரொம்ப விசேஷமா சொல்லப்படுது. அந்த உத்தராயண காலகட்டம் அறுவடைக்கு உகந்த நாளாவும், இல்ல அந்த காலகட்டம் அறுவடைக்கு உகந்ததாகவும், அதேபோல ஆன்மீகத்தில் இருக்கிறவங்க ரொம்ப உயர்வான நிலையை அடையறதுக்கு ஒரு தகுந்த ஒரு 6 மாத காலமாகவும் அது சொல்லப்படுது. நீங்க கதையில கூட கேட்டிருப்பீங்க. பீஷ்மர் உயிர் துறந்தது அம்பு படுக்கையில படுத்து 51 நாள் இருந்ததுக்கு பிறகு, உத்தராயண காலகட்டம் வர்றதுக்காக அவர் காத்திருந்து, அத தின்று தான் உயிர் துறந்தாரு அப்படின்ற கதைய நீங்க கேட்டிருப்பீங்க.
அப்போ அந்த உத்தராயண காலகட்டம் அப்படிங்கிறது எவ்வளோ முக்கியம் அப்படின்றத நீங்க இதுலேருந்து தெரிஞ்சுக்க முடியும். அந்த உத்தராயண காலகட்டம் அப்படிங்கிறது எது அப்படின்னாக்கா, எப்போ சூரியன் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறாரோ, அந்த மகரத்துக்குள்ள உள்ள நுழையிற அந்த நாள் தான் நம்ம தை 1 அப்படின்னு சொல்றோம். அந்த தை 1ஆம் தேதி தான் அந்த மகர ராசிக்குள்ள சூரியன் நுழைந்து விட்டார் அப்படிங்கிறது தான் நம்ம பொங்கலா வச்சு கொண்டாடுறோம், படைக்கிறோம். அதுலேருந்து ஒரு 6 மாத காலம் சூரியன் வடக்கு நோக்கி பயணம். அதுதான் உத்தராயண காலம்னு. சூரியன் வடக்கு நோக்கி பயணிக்குதா? சூரியன் எங்கேய்யா பயணிக்கும்? அது ஒரே இடத்துல தானே இருக்கும் அப்படின்னு கேட்குறீங்க இல்லையா? கரெக்ட்டு தான். சூரியன் அதே இடத்துல தான் இருக்கும். ஆனா, அதனுடைய வெளிச்சம் பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம பூமி மேல விழறது ஒரே மாரி ஒரே இடத்துல விழறது கிடையாது. நீங்க இத கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். நம்ம கிழக்கு பக்கமா சூரியன் உதிக்கிறத பார்ப்போம். ஆனா 12 மாதங்களும் ஒரே மாதிரி, ஒரே இடத்துலேருந்து சூரியன் உதிக்கிறதில்ல. நீங்க கவனிச்சா தெரியும். சூரியன் இப்டி இடது பக்கம் போயிட்டு, திரும்ப அங்கேருந்து திரும்ப வலது பக்கமா வரும். இந்த நகர்வ தான் நம்ம வந்து சூரியனுடைய வடக்கு நோக்கிய பயணம், சூரியனுடைய தெற்கு நோக்கிய பயணம் அப்டின்னோம். அதாவது சூரியன் வடக்கு நோக்கியோ, தெற்கு நோக்கியோ பயணிக்கிறதில்ல. சூரிய வெளிச்சம் இப்போ இந்த தை 1 அன்றைக்கு பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம பூமத்திய ரேகை கற்பனையா சொன்னோம் இல்லைங்களா, அந்த பூமத்திய ரேகைக்கு கீழ இருக்கக்கூடிய மகர ரேகை. அந்த இடத்துல இப்போ வந்து சூரியன் இருக்கு. எப்போ? அந்த சூரிய வெளிச்சம் நேரடியா அங்க படுது. எப்போ? தை 1 அன்றைக்கு. இந்த சூரிய வெளிச்சம் பூமியினுடைய சுழற்சியின் காரணமாக மெதுமெதுமா சூரியனோட நேரடி வெளிச்சம் அங்க இருந்து அதாவது பூமத்திய ரேகையின் கீழ இருக்கக்கூடிய மகர ரேகையிலிருந்து மாதம் செல்ல செல்ல மெதுமெதுவாக நகர்ந்து வடக்கு நோக்கி அதாவது பூமி பந்தின் வடக்கு திசையை நோக்கி அந்த வெளிச்சம் மெதுவா நகர்றதா சூரியனின் வடக்கு நோக்கிய பயணம் அப்படின்னு சொல்லப்படுது. அதேபோல கடக ரேகையிலிருந்து திரும்ப அங்கேயிருந்து வருது இல்லைங்களா? தட்சிணாயன காலகட்டம்னு சொல்லக்கூடிய காலகட்டம். சூரிய வெளிச்சம் திரும்ப அங்கேயிருந்து பார்த்தீங்கன்னா, கடக ரேகையிலிருந்து திரும்பவும் மகர ரேகையை நோக்கி நகர்ந்து வர்றது சூரிய வெளிச்சம் நகர்ந்து வரும். அத தான் நம்ம வந்து தட்சிணாயன காலகட்டம்னு சொல்றோம். இப்ப இந்த உத்தராயண காலகட்டம் மிக முக்கியமா இருக்கிறதுனால தான், நம்ம சூரியன் உச்சமா இருக்கிற சித்திரை 1 அன்றைக்கு சூரியனுக்கு நன்றி தெரிவிக்கிற நாளா கொண்டாடல. அன்னைக்கு தைப்பொங்கல் வைக்கல. அதேபோல சூரியன் ஆட்சியா இருக்கிறப்பவும் நம்ம தைப்பொங்கல் வைக்கல. அது உத்தராயண காலகட்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த காலகட்டம் அப்ப எவ்வளோ முக்கியமானது அப்படின்றத இதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இதுபோல சுவாரஸ்யமான தகவல்களை தொடர்ந்து நாம் தெரிஞ்சுக்கலாம். சேனலோடு இணைந்திருங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி.